முன்னாடி இந்த பெட்டி எடுத்துட்டு வருவாங்கல்ல, அது எப்படி இருக்கும் சார்? வெளியவே மறைச்சிக்குவாங்க. பெட்டி வந்தா ஓஹோன்னு கத்திட்டு பொட்டி வந்துருச்சு கொளுத்துறடா பட்டாசு. பெட்டி எப்படா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். வெளியே ஸ்பெஷல் ஷோ போடுவோம்ல, பெட்டி ரேட்டா வரும்ல. இந்த வட சென்னையிலேயே வந்து இங்கே தான் கட் அவுட் அதிகமாக வரும். பாரத் பேனர் 2 பக்கம் அப்படியே சுற்றி ரோடெல்லாம் அந்த பிரிட்ஜ் மேல ரோடெல்லாம் இறக்கி விட்டுருப்பாங்க. ரஜினி படத்துக்கு மட்டும் அப்படி கட்டுவாங்க. ரஜினி சாருக்கு வந்து அது மிகப்பெரிய பாபா, பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாபாவுக்கு தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது 2 ஷோலேயே இதாகி போச்சு, தெரிஞ்சு போச்சு. சரி சார், இப்போ நீங்க 2 பேருமே இருக்கீங்க. பழைய இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் சார்? சினிமா ஸ்கோப்ல நார்மலாக இருக்கும். சினிமா ஸ்கோப்ல நார்மலாக இருக்கும். 35mm 4 வோல்ட்ஸு, 70mm 5 வோல்ட்ஸ் இருக்கு அந்த ஃபிலிமில். ஆமாம், பல்பு போன உடனே அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் மாற்றணும். வட சென்னையிலே பாரத் தேட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு. 8 மணி நேரம் படம் ஓடுது அப்படின்னா ஃபுல்லா அந்த 8 மணி நேரம் வேலை இருந்துட்டே இருக்கும்ல. சுற்றி குத்தி போட்டு மாற்றிக்கணும், மறுபடியும் இங்கே போகணும், அங்கே வரணும். லைட் ஆஃப் ஆகக்கூடாது. லைட் ஆஃப் ஆனால் அங்கே அசிங்கமாக திட்டுவாங்க உள்ள. 15 ரீல் வரும், 16 ரீல் வரும், 18 ரீல் வரும். நாடோடி மன்றம் 22, 21 ரீல். நாடோடி மன்றம் 21 ரீல். 21 ரீல் 3.5 மணி நேரம் போகும். அப்பா 3.5 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருக்கணும்.